ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லலாம். இல்லது நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வாங்கின பொருட்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன் நிறைய பொருளோட லிங்க் நீங்கள் கேட்கல வந்து நான் டேரெக்டாக தான் கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு சில பொருட்களை தவிர நான் எல்லா பொருட்களையுமே கடையில் போய் பார்த்து வாங்குறது தான் வழக்கம். ஆனால் இப்போ லாக்டவுனில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கடைகள் வந்து ஓப்பனே ஆகலை, ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்கல. இந்த மாதிரி சமயங்களில் ஒரு சில பொருட்களை வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு நான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். அது போக நான் கடையில் போய் ஷாப்பில் போய் வாங்கின பொருளையும் உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். முதல்ல நம்ம கடையில் டேரெக்டாக வாங்கின பொருட்களை பார்த்துடலாம். நான் கடையில் போய் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருள் தாங்க கடையில் போய் வாங்கினேன். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இட்லி கொப்பரையை காட்டிடுறேங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இட்லி கொப்பரை பார்த்தீங்கன்னா கொப்பரை மாடல் கிடையாதுங்க, கடாய் மாடலில் இட்லி தட்டு வச்சு அவிக்கிற மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள். இந்த கடாயும் நல்ல வெயிட்டாக இருக்குது, அடிப்பக்கமும் நல்ல பேஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, கைப்பிடியும் கொடுத்துருக்காங்க. நான் ஆரம்பத்தில் இந்த மாதிரி கடாய் மாடல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்புறம் தான் நம்ம வந்து சவுதிக்கு போயில ஒரே ஷிஃப்டாக இட்லி அவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொப்பரை மாற்றினேன். ஆனால் இப்போ கொப்பரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் பழைய அந்த கடாய் மாடலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி இதே மாதிரி எடுத்திருக்கேன். இதோட நான் நிறைய மாடல் பார்த்தேன், இது வாங்கிடல. அதோட லிங்க் அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து நான் அந்த வீடியோ எண்டில் கொடுக்கேன். உங்களுக்கு இட்லி கொப்பரை யாரும் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா அதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கடாய் மாடலில் 2 தட்டு 5 இட்லி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மினி இட்லி தட்டு, இதுக்கு இதோட ஃப்ரீ தான். இது மினி இட்லி தட்டு. நாங்கள் இது வேண்டாம், ஆல்ரெடி எங்கிட்ட மினி இட்லி தட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதை ரிட்டர்ன் பண்ணுனா ஒரு 20 rupees தான் கழிப்பாங்களாம். ஸோ அதனால் இது இருக்கட்டும் அப்படின்னு வாங்கிட்டேன். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் ஒரு இட்லி தட்டு வாங்கினேன், அதை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இது வந்து 36 ரூபான்னு வாங்கினேன், சின்னது தான், இதோட கம்பேர் பண்ணல. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்மாராக தான் இருக்குது. ஸோ அதை பார்க்கல இது வந்து குழியும் வந்து உங்களுக்கு ஓரளவு வந்து பெருசாக, ரொம்ப சின்ன குழின்னு சொல்ல முடியாது, ஓரளவு பெருசாக இருக்குது. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த இட்லி தட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 தட்டு இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து இதை வச்சு நம்ம வந்து அவிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த இது கரெக்டாக ஃபிட் ஆக மாட்டேங்குது. இந்த மினி இட்லி தட்டு வைக்கணும்னா இதுலேருந்து ஒரு தட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வைக்கணும். நம்ம கரெக்டாக இருக்குது. இந்த இட்லி தட்டில் உள்ள குழியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சின்ன சின்ன ஹோல் தான் போட்டிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் துணி போட்டு தான் அவிக்கணும் அப்படின்னு இல்லை, நான் துணி போட்டு அவிக்கிறது தான் வழக்கம். இல்லை நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அவிக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ சின்ன ஹோலாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு மாவெல்லாம் லீக் ஆகாது. இட்லி கொப்பரை வாங்கணும், இல்லை இட்லி குக்கர் வாங்கணும், ஏதோ நீங்கள் வந்து இட்லி தட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கணுங்க. நம்ம வந்து மேல் தட்டு இருக்கு இல்லையா, மேல் தட்டில் உள்ள அந்த குழி வந்து கீழ்த்தட்டில் உள்ள 2 குழிக்கு நடுவில் ஃபிட் ஆகணும். இந்த மாதிரி வர்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை ஒன்றுக்கு மேலே ஒன்று வர்ற மாதிரி இருந்ததுன்னா மேல் தட்டில் உள்ள இட்லி வேக்கிற தண்ணி வந்து கீழ்த்தட்டில் உள்ள இட்லியில் பட்டுருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 குழிக்கு நடுவில் இந்த குழி ஃபிட் ஆகணும். இப்போ நீங்கள் 3 தட்டு இருக்குன்னா அந்த தட்டு இந்த 2 குழிக்கு நடுவில் ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரீமியம். இது வந்து 920 ரூபாய் 920 போட்டிருக்காங்க. ஆனால் இது கூட சேர்த்து நான் இன்னும் 2 பொருட்கள் வாங்கியிருந்தேன். அதனால் எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 rupees கம்மி பண்ணியிருந்தாங்க. இது என்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். இது எதுக்காகனா மெயினாக வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு. எனக்கு வந்து அந்த ஜக்கு வந்து அவ்வளோ செட் ஆகலை, அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தேடிட்டு இருந்தேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி பிடிச்சி வைக்கலாம், அல்லது டீ ஃபில்டர் பண்ணலாம். அகலமான பாத்திரமாக இருந்தால் நீங்கள் டீ ஃபில்டர் பண்ணலான்னா சீக்கிரமாக ஆறிடும். இந்த மாதிரி பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இதெல்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் நல்ல வலுவலுன்னு இருக்குங்க இந்த முனையெல்லாம். இதுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு பிளேட். எந்த பாத்திரம் வாங்கினாலும் நீங்கள் வந்து செம்பு இந்த மாதிரி பாத்திரம் வாங்கியாலும் மூடி சேர்த்து வாங்கிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்குன்னா செம்புக்கு பதிலாக தான் எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து தண்ணி செம்பில் கொடுக்கறது வழக்கம். ஆனால் அந்த செம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதுக்கும் மேட்சிங்காக வந்து ஒரு மூடி எடுத்துட்டேன். இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1400 சம்திங் வந்தது. ஆனால் ஒரு 200 அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. 200 வந்து கழிச்சு தான் கொடுத்தாங்க. நான் வந்து இதோட லிங்க் ஆன்லைனில் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஷாப்போட டீட்டெயிலையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் இட்லி துணி வந்து கடையில் ரெடிமேடாக தான் வாங்கினேன்.
5 குழி துணி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க, ஒவ்வொரு குழியை பொறுத்து. ஆனால் இந்த மாடலுக்கு அது சூட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா இது வந்து சைடில் வந்து சில இட்லி தட்டுக்கு வந்து சைடில் வந்து ஹேண்டில் வச்சுருப்பாங்க. அந்த மாடலுக்கு இது எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம நடுவில் ஹோல் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துணி பார்த்தீங்கன்னா வந்து 2 துணி வந்து 42 ரூபாய். 5 இட்லி சைஸ் 5x5 2 தட்டு 5 இட்லி வந்து ஒரு செட்டு வந்து 42 ரூபாய் போட்டிருக்காங்க. இது எதுவுமே ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க. நான் எனக்கு வாங்கின பொருட்களை தான் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வாங்கின ட்ரைபாடு. இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இது எப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு ரிவ்யூவாக தனியாக போடுறேன் உங்களுக்கு. இப்போ மற்ற பொருட்களை பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து ப்ரெஸ்டீஜோட பீலர். இந்த மாடலு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. இப்போ நான் உங்களுக்கு பொருளை காட்டியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் வந்து அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டும் சொல்லிடுறேன். இது பைரக்ஸில் உள்ள மெஷரிங் கப்பு. ஒரு செட்டில் வந்து 2 கப்பு இருக்கும். இன்னொன்றையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதுலேயே உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல பபிள் ரேப் பண்ணி நல்ல செக்யூர்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிரெட் நைஃப். நம்ம நார்மல் நைஃப்பில் வந்து பிரெட் கட் பண்ணையில் பிரெட்டு கேக் கட் பண்ணையில் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஃபைனாக கட் ஆகாது. அதுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணேன். இது வந்து நம்ம டேரெக்டாக ஷாப்பில் போய் பார்க்கல எனக்கு இந்த இது பிரெட் நைஃப் கிடைக்கல. அதனால் ஆன்லைனில் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பேக்கிங் சூப்பராக இருந்தது. நைஃப் வந்து இந்த சைஸ் தான். ஆனால் பேக்கிங் பாருங்கள், அந்த பாக்ஸ் பேக்கடு இவ்வளோ பெரிய சைஸ் பேக்கிங்கில் வச்சு நல்ல பாதுகாப்பாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. நைஃப் நல்ல ஸ்ட்ராங். ஆனால் உட்டன் ஹேண்டில் கிடையாது. இதுவும் வந்து மெட்டலில் தான் இருக்குது ஹேண்டில். இப்போ நான் நிறைய இட்லி கொப்பரை மாடல் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இட்லி தட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது குக்கர் கணக்கில் ஸ்கொயர் சைஸ்லாம் வந்து இல்லை பள்ளமே இல்லை பள்ளமே இல்லை வெயிட்டாக இருக்கிறது நல்லா வெயிட்டு ஸ்டீமர் மாதிரி கீழே ஒரு பாத்திரத்தில் தனியாக தண்ணி வைக்கணும் இல்லை இல்லை இதுக்கு இன்னொரு பாத்திரம் இருக்குது பாரு கீழே பார்த்துட்டேன் தூக்க முடியாமல் வச்சிட்டேன் இது தட்டு இட்லிக்குன்னா தட்டு இட்லி இருக்கலாம் இதை வச்சுட்டு நான் சும்மா பார்க்கமா இதை எனக்கு அதுதான் வேணும் இது பார்க்க என்ன மாடல் வந்துருக்கு இதில் தண்ணி வச்சுட்டு இதை மேலே வைக்கணும் இதில் இட்லி இது வேணா இது வைக்கலாம் இல்லை தட்டு இட்லினா இந்த இதுக்குள்ளே இதை எடுத்துட்டு தட்டை வச்சுக்கலாம் எதுவுமே இல்லாமல் காய்கறி வேணா வாங்க வச்சுக்கலாம் நல்ல வசதியாக தான் இது எவ்வளோ விலை ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.